கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ரோமர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக இவ்வுலகிற்கு வந்தார் என்பது உண்மை. ரட்சிப்பு அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா, நான் நேத்து ரட்சிக்கப்பட்டேன், முந்தா நேத்து ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சரி, அவங்க சொல்லிட்டு போறாங்க. அவங்களுக்கு தெரிந்த ஒரு நிலைப்பாடு, அவர்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு நிலைப்பாடு அதான் இருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க. ஆனா ஒரிஜினலாவே ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துல. விடுதலை அப்படின்னு பேர். ரட்சிப்பு அப்படின்னா விடுதலை அப்படின்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுங்க. ரட்சிப்பு அப்படின்னா விடுதலை. இப்போ ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான், விடுவிக்கப்படுவான். கர்த்தர் நினைச்சா மட்டும்தான் நாம விடுதலை ஆக்கப்பட முடியும். இப்ப விடுதலை ஆகிறதுனா என்னங்க, எப்படிங்க நம்ம விடுதலை ஆகிறது அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தீய பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா. இன்னைக்கு வெளியரங்கமா இருக்கக்கூடிய 3 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விபச்சாரம், மதுபானம், புகைப்பிடித்தல். இந்த 3. அப்புறம் இப்படி எல்லாம் இந்த 3 மிக வெளியரங்கமா இருக்கக்கூடிய ஒரு தீய பழக்கம். இது இல்லாம இன்னும் இருக்கு. புறங்கூறுதல் ஒரு தீய பழக்கம், மேட்டுமையா பேசுறது ஒரு தீய பழக்கம், அடுத்தவர்களை அவமானப்படுத்துவது ஒரு தீய பழக்கம். இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் இல்லாம விக்கிரக ஆராதனை செய்வது ஒரு தீய பழக்கம். இந்த உலகத்துல எந்த ஒரு கடவுளும் விக்கிரகத்துல கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்க எல்லா மார்க்கத்தை சார்ந்தவர்களையும் போய் பாருங்க, அவர்களுக்கு உருவம் இருக்காது. ஏன்னா கடவுள் ஆவியா இருக்கிறார், கடவுள் அக்னியா இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கிளை சின்ன சின்ன அந்தந்த ஊருக்கு ஒவ்வொரு கடவுளை வச்சு வணங்குவாங்க. அவங்கதான் சிலைகளை வைத்து வணங்குவாங்க. மற்ற அந்த எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பாத்தீங்கன்னா உருவம் கிடையாது. இப்ப இந்த உலகத்தை படைத்தவராக சொல்லப்படக்கூடியவர்கள் 3. 1 பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவம் சொல்லுது. இன்னொன்று அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தார்னு இஸ்லாம் சொல்லுது. பிரம்மா இந்த உலகத்தை படைத்தார்னு சொல்லி இந்து மார்க்கங்கள் சொல்லுது. ஆனா இந்த 3 நிலையாய் சொல்லப்படக்கூடிய ஒரே தெய்வத்திற்கு உருவம் கிடையாது. அவர் அக்னிமயமாய் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. சரி, அப்படி அக்னிமயமாய் இருக்கிற அந்த கடவுளை கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதோ ஒன்றை பார்த்து இதுதான் நம்முடைய கடவுளை ஏத்துக்கிட்டு வணங்குறாங்க பாத்தீங்களா, அது அடிமைத்தனத்திற்கான ஒரு காரியம். அதிலிருந்து ஒரு விடுதலை, பழக்க வழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை, சரீர பழக்க வழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை, இருதய பழக்க வழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை. இதில் எல்லாம் இருந்து நம்மை நாமே விடுவித்து கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட ஜனம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர்களிடத்துல எந்த விதமான தீய பழக்கம் இருக்காது, மேட்டுமையான பேச்சு இருக்காது, நான் தான் பெரிய ஆளுங்கிற அந்த ஆணவம் இருக்காது, மற்றவர்களை அவமானப்படுத்தக்கூடிய இழிவான வார்த்தைகள் அவங்க வாயில வராது. இதெல்லாம் இல்லாம தெளிவான சிந்தனையோடு வாழ்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார். ஏன்னா கர்த்தரை தொழுது கொள்ளுகிற போது அவர் பல அறிவுரைகளை சொல்லுவார். அந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிறவர்கள் விடுதலையாக்கப்படுவார். நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்களா? நாம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா? சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நம்ம இடத்துல என்னென்ன பழக்க வழக்கம் இருக்கு, நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, நாம விடுவிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படிங்கிறத முதல் நமக்கு நாமே தற்பரிசோதனை செய்து, எவையெல்லாம் நம்மை தீட்டுப்படுத்துகிறதோ, எவையெல்லாம் நம்மை அசிங்கப்படுத்துகிறதோ, எவையெல்லாம் நம்மை பாவப்படுத்துகிறதோ அவைகளையெல்லாம் விட்டு விலகி ஆண்டவரிடத்துல சொல்லி, இனிமே அந்த பழக்க வழக்கத்துக்கு நான் போக மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு
புதிய மனிதனாக, புதிய சிருஷ்டியாக, புதிய வாழ்க்கை வாழ்றதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு எப்ப வரும்னா, இயேசு கிறிஸ்துவை கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வணங்குகிற போது, அவரை தொழுது கொள்கிற போது நிச்சயமாகவே நீங்கள் கடவுளை தொழுது கொள்ளுகிறவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதிலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக இந்த பூமியில வாழ்வதற்கு நீங்கள் எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. இம்மானுவேலராகிய இந்த திருவிவிலியத்தின் வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்துல பதிந்து, இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்த அந்த எளிமையான வாழ்க்கையை பின்பற்றி, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலிலே நாங்கள் நடந்து, பிதாவாகிய தேவனால் நாங்கள் ரட்சிக்கப்பட நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டு. பிதாவாகிய தேவனாகிய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. இவைகளை எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய திருக்குமாரனும் எங்களுடைய இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம். ஆமென்.